கலவையெல்லாம் தூக்கிட்டு போனா ஜெயிலாச்சு. அவ்வளவு வெயில் உட்காந்து செத்து பாதி இப்போ விஜய் வரக்கூடாதா, கை தூக்கூடாதா, தலை தூக்கூடாதா, கை ஆட்டக்கூடாதா, நிற்கக்கூடாதா, காட்டில் இருக்கணுமா, ஒரு கூட்டம் கூட்டினாங்க நம்ம கரூர்ல. அவன் காசு கொடுத்து அது எல்லாம் இவன் வர்ற பக்கம் குழுங்குது. ஏன்னா இயல் கரூர் குழுங்குதுங்க. இல்ல விஜய் வர்ற பக்கம் குழுங்குது உள்ள எல்லா பக்கமும் கட்டிக்கல குழுங்குதுன்னு போடுறான். வியலா பத்திரிக்கையில கரூர் குழுங்கிச்சு. எங்க வீட்டுல அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க நல்லா பேசிருக்காரு. நேற்று பேப்பரை படிச்சு பார்த்தேன். அதாவது குடும்பம், அவங்க குடும்பம் தான் பெருசு நினைக்காங்களோ மக்களை நினைக்கிறதே இல்லை. புரியுதவங்களுக்கு அந்த காலத்துல இருந்து அப்படிதான். அந்த காலத்துல இருந்து அதான் எம்ஜிஆர் இருந்தாரு. எல்லாம் தனக்குத்தானே அவங்க குடும்பம், அவ்வளவு பெரிய குடும்பம். விஜயகாந்த் அதான் சொன்னாரு. இல்ல கேப்டன் அதான் சொன்னாரு. அவருக்கு ஓட்டு போட்டு வர்றதுதான். கலைஞர் அப்ப கலைஞர் டிவி நாடலாம். அப்ப வீட்டுல டிவி கிடையாது. மக்கள் உடனே அந்த டிவிக்கு மாறிட்டாங்க. எல்லாரும் தலைக்கு மற்றபடி அன்னைக்கு விஜயகாந்த் தான் இருந்திருப்பாரு. அது ஒரு ரூபா கப்பா